ஐயோ! இன்னுமா இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? யாராவது சர்க்கரை நோய்க்கு சப்பாத்தி சாப்பிடுங்க, இல்லன்னா ராகி தோசை சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அவங்க கிட்ட முதல்ல இத போய் சொல்லுங்க. வெள்ள சாதத்த தவிர்த்துட்டு, அதுக்கு பதிலா சப்பாத்தி, ராகி தோசை, ராகி களின்னு சொல்லி சாப்ட்டா, சர்க்கரை நோய் குறையாது. ஆக்சுவலா சர்க்கரை நோய் வர்றதுக்கு மூல காரணமா இருக்கிறதே, அதிகமா நம்ம எடுத்துக்கிற மாவு சத்து தான். இந்திய மருத்துவத்தின் தலைமையான ஐசிஎம்ஆரே வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தி மாவு சத்து அதிகமா நம்ம உணவுல சேர்த்துக்கிறதுனால தான் சுகர் லெவல் நம்ம பிளட்ல கம்மியாகாம இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நம்ம மாத்த வேண்டியது வெள்ளை சாதத்தை இல்ல, நம்மளோட பிளேட்ல இருக்கிற மொத்த மீல் கண்டென்ட்டையுமே மாத்தணும். அதை தான் பேலன்ஸ்டு பிளேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கணும். 1/4 பாகம் நம்ம எடுத்துக்கிற மாவு சத்து, 1/4 பாகம் புரோட்டீன், அதே மாதிரி 1/2 பாகம் வந்துட்டு நம்ம காய்கறிகள் வந்து எடுத்துக்கணும். இது சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டும் இப்படி கிடையாதுங்க. நம்ம அன்றாடம் சாப்பிட்றத இப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஃபியூச்சர்ல நமக்கு எந்த நோயும் வராம தடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்ணும்.